Hi students, welcome to our channel Let's Learn Daily. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் யூனிட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் னு சொல்லி இருக்கும். அந்த லெசன்ல இருக்க புக்ல இருக்க புக் இன்சைட் क्वेश्चंस அதுவும் இம்பார்ட்டண்டா அந்த லெசன்ல இருக்க டேர்ம்ஸ் அதோட யூனிட்ஸ் இந்த யூனிட்ஸ் வச்சு கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனா சால்வ் பண்ணிட்டு லாஸ்ட் யூனிட் சொல்லுனீங்கன்னா அதுக்கு மார்க் கிடைக்கும். தென் ஒன் வேர்ட்ஸ்லயே இந்த யூனிட்ஸ் மட்டும் தனியா கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா 15 ஒன் வேர்ட்ஸ் எழுத போறீங்கன்னா அதில் 10 ஒன் வேர்ட்ஸ் புக் பேக்காக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 ஒன் வேர்ட்ஸ் புக் இன்சைட்டாக வரும். ஸோ இதுலேருந்து வரக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குங்கிறத தரவா பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சார்ஜ். ஸோ இது வந்து ஒரு பேசிக் யூனிட், நம்ம ஆல்ரெடி சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். எஸ் யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். The next one is dipole moment. So dipole momentனா அது யூனிட் என்னது? கூலும் மீட்டர். சென்டிமீட்டர் சொல்லாதீங்க, சி கேப்ஸ்ல இருக்கும். கூலும் மீட்டர். The next one is electric flux. Electric flux என்னது? Number of electric field lines crossing through a given area. கொடுத்திருக்க இடத்து வழியா எவ்வளவு number of electric field lines போறதுங்கிறது என்னது? இந்த electric flux. So the unit என்னது? Newton meter square கூலும் inverse. சரியா? The next one is electric field. So electric fieldக்கு ரெண்டு யூனிட் இருக்கு. சரியா? ஒன்னு நியூட்டன் per கூலும். அப்படி இல்ல அப்படினா வோல்ட் per மீட்டர். ஏன்னா electric field equal to potential difference divided by distance னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சம்ஸ்ல சால்வ் பண்ணுவோம், எக்ஸசைஸ்ல இருக்கும். சரியா? சோ வோல்ட் per மீட்டர். The next one is electric permittivity. சரியா? சோ எப்சிலான் நாட் வச்சிருக்கோம். சோ c ஸ்கொயர் n - 1 m - 2. சரியா? இந்த எப்சிலான் நாட் வேல்யூ தெரிஞ்சிருச்சுனா இந்த k ஓட வேல்யூவை நீங்களே கண்டுபிடிச்சலாம். சோ k ஓட யூனிட் என்னங்கறத கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. The next one is electric potential as usual volts. Then capacitance farad. சரியா? The next one is potential energy. So potential energy என்னது? நம்ம 11th லயே படிச்சிருப்போம். ஒரு இது பண்ற வர்க் டன்னா அந்த ஆப்ஜெக்ட்டோட potential energy அவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கும். சோ நம்ம இங்க படிக்கும்போது electric potential energy னு சொல்லி படிப்போம். So as usual work unit என்னது? joule. So the same electric potential energy unit என்னது? joule தான். சரியா? So இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்க இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் அண்ட் their SI units. சரியா? சோ இந்த யூனிட்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் ஃபார்ம்ல கண்டிப்பா கேட்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு ஆன்சர் எழுதிட்டு லாஸ்ட்ல யூனிட்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ஸோ இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லான ஃபிசிக்ஸ் கண்டென்ட்ஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருப்போம் ஃபார் போத் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். நாட் ஒன்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாமே நாங்கள் போடுவோம். தென் கொஸ்டின் பேப்பர்ஸுமே லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் போடுவோம். உங்களுக்கு இந்த இயர் நீங்கள் ஃபைனலில் போர்டு எக்ஸாம்ஸ் எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.